ஏம்ல தை மாசத்துக்கும் சித்திரை மாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? தை மாசம் சித்திரை மாசமா தெரியலங்க. தை மாசத்துல சூரியனுக்கு நாம பொங்க வைப்போம், சித்திரை மாசம் சூரியன் நமக்கு பொங்க வைக்கும். அவசரப்பட்டேன். என்ன அவசரப்பட்டீங்க? வாழ்க்கையில ரொம்ப அவசரப்பட்டேன். என்ன ரொம்ப அவசரப்பட்டீங்க? புத்தி உள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். புத்தி உள்ள பொண்ணா இருந்தா முதல்ல உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டா. ஆமா கரெக்ட். என்ன கரெக்ட்? என்னாச்சு இருக்கு? உங்க அம்மா காமெடி, செம காமெடி. ஏங்க நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, இன்னமும் நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்கல்ல? நான் கருப்பிதான், ஆனாலும் கலையா இருக்கேன். களை ஒரே ரகல தான். போ எதுக்காக உன்னை சொந்த ஊர் விட்டு இந்த ஊருக்கு ராவோட ராவா ரயில் வண்டி ஏத்தி கூட்டிட்டு வந்தேன்? அந்த ஊர்ல இருக்கிற பயலெல்லாம் உன்னை ஏங்க எனக்கு உடம்ப குறைக்கணுங்க, பாருங்க குண்டாயிட்டே போறேன், அதுக்கு ஏதோ வழி இருந்தா சொல்லுங்களேன். சைக்கிள் ஓட்டு 1 மாசத்துல உடம்பு குறைஞ்சிரும். ஏங்க எனக்கு சீக்கிரமா குறைக்கணுங்க, நான் ஸ்கூட்டி ஓட்டுறேன். அப்பனே முருகா எனக்கு வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா நம்ம செய்ய வந்த வேலைன்னு ஒன்று இருக்குல்ல. மரியாதைலாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிறீங்க. வேலையை சரியா செஞ்சா மரியாதை தானா வரப்போகுது. என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல பஸ் டிரைவர். ஓ டிரைவரா? ஓ டிரைவர் கிடையாது, பஸ் டிரைவர். இவ்வளவு பேதிரி அம்பி, நீ யாரு? நான் கிளீனர். ஓ கிளீனர் கிடையாது, பஸ் கிளீனர். கிராமத்துல இருந்து கேட்கிறார், பையன் என்ன படிக்கிறான்? பிஏ 3வது வருஷம் படிக்கிறான். முட்டா பையன் 3 வருஷமா படிச்சுக்கிட்டீங்க, அதை போய் ஒரே வருஷத்துல படிக்காம அது 3 வருஷம் கோர்ஸ் தான், அதை எப்படி உடனே படிக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ சார், இதெல்லாம் விலைக்கு வாங்கியிருந்தா இன்னும் சீப்பா கிடைக்கும், ஏன் வாடகைக்கு எடுக்கணும்? நாம விடுற மூச்ச உடம்புல வாடகைக்கு தான் இருக்கு மேடம். காலம் பூரா உன்னை மறக்க மாட்டேன்டா. அடுப்புல பால் வச்சாலே மறந்துடுவேன், இதெல்லாம் காலம் கூட என்னை மறக்க மாட்டாங்க. என்ன தட்டுக்கட்டிலாம் வருகையோட வர? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லைங்க, கார் மணிக்கு பஸ் போலாம் நின்று இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க, கவுண்ட் வீட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தியாக்க. அண்ணா, எங்க மாமாக்கு ஒரு 1000 ரூபாய் ஜிபே பண்ணணும், காசு கையில தர, பண்ணி விட்டுறீங்களா? 1000 ரூபாய் ஜிபே பண்ணுமா? 1010 ரூபா கொடுமா. 1010 ரூபாயா? நான் உன்னை 1000 ரூபாய் தானே போட சொன்னேன், 1000 ரூபாய் மட்டும் போடியா. ஏமா 1000 ரூபா தான் பண்ண போறேன், 10 ரூபா அது எங்களுக்கு கமிஷன். நான் எதுக்கு உனக்கு கமிஷன் தரணும்? ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து கடை ஃபுல்லா ஏசி போட்டு கரண்ட் பில்லு மாசம் மாசம் கட்டி கடை வாடகை கொடுத்து இங்க உட்காந்துருக்கேன்ல, அதுக்கு தான் 10 ரூபா கமிஷன் தரணும். ஏண்டா நீ ஏசில உட்காரத்துக்கு நான் உனக்கு கமிஷன் தரணுமா? ஓனர் பொண்டாட்டி டெய்லி அரிசி தான் போடுற, இன்னைக்கு சோறு போறண்டி, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்குன சோறு தான் இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்லடி போடு. சரி, நாளைக்கு இதே நேரத்துல கேளு, இப்பதான் ஆக்கி இறக்கி வச்சுட்டு வந்தேன். என்னடி உங்க அப்பா 100 ரூபா கூட இல்லாம கஷ்டப்படுறாரு? என்னையா சொல்ற? உன்கிட்ட கேட்டாரா? இல்லடி, நான் கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டாரு. ஏமா இங்க வாமா. ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? நான் தான் செம்பா. பித்தளை செம்பா, வெள்ளி செம்பாமா? எப்படி கலாச்சாரம் பாத்தீங்களா? உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், அப்புறம் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கேன்னு அவனை மட்டும் சோதிச்சுக்கிட்டே இருப்பான்.